ஹாய் ஆல். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு சோஷியல் அவேர்னஸ் பற்றின ஒரு வீடியோ தான். சில கண்டென்ட்ஸ்லாம் போடும்போது நம்ம வந்து சொசைட்டியில் வந்து இன்னுமே சில விஷயங்கள் வந்து இப்படி தான் இருக்குது, இது இன்னும் மாறவே இல்லையே, இது ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக, அந்த மாதிரியான ஒரு சில தாட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக வரும். இது வந்து நம்ம வளர்கிற ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்மளுக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லைனா நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து அந்த மாதிரி சொல்லி நம்ம நிறையா நேரங்களில் பார்க்குறதே வந்து நம்ம சோஷியல் மீடியா ஆகட்டும், நம்ம மூவிஸ் ஆகட்டும், அது வந்து அப்படி எடுக்கும்போது அதை அப்படி நம்மளுக்கு காமிக்கும்போது இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, ரியாலிட்டியும் இப்படி தானே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வர்றது, இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு புரிதல் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். அதில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. காலங்காலமாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, ஒரு பையனோட லவ்வை வந்து பயங்கரமாக எக்ஸாஜரேட் பண்ணி அவங்க வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு ட்ரூ லவ் அப்படிங்கிறது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா போய் ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறது, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இது வந்து சோஷியல் மீடியாலையும் சரி இல்லை நேர்லேயும் சரி ரெண்டு விதமாகவுமே வந்து நடக்கிறது ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. நான் வந்து சொல்லி ஆகணும், நான் வந்து ஒரு ஜிவிஎம்மோட ஒரு பெரிய ஃபேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஜிவிஎம் மூவிஸ்லாம், வந்து செம்ம ஃபேவரேட் மூவிஸ் எல்லாமே எனக்கு லிஸ்ட்டில் இருக்கிறது ஜிவிஎம் மூவிஸ் எப்போவுமே இருக்கும். அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்ருப்பேன். வாரணமாயிரம் நிறைய படங்கள் இருக்குது, அவரோட எல்லா மூவிஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லிஸ்ட்டில் எப்போவுமே வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு மெச்சூரிட்டி வர 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 இந்த மாதிரியான விஷயங்கள், நான் வந்து யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசலை. நீங்கள் வந்து ஜிவிஎம் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா நானுமே வந்து ஜிவிஎம்மோட ஃபேன் தான். பட் ஸ்டில் வந்து அது ரியாலிட்டியில் நடக்குமா, உண்மையாக நடக்குமா அப்படின்னா அதை வந்து ஒரு கொஸ்டினாக தான் சொல்லி ஆகணும். பட் அவருமே அவரோட இன்டர்வியூஸில் வந்து என்னோடய லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு, அதை தான் நான் மூவியாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அது எல்லாமே ஹாப்பியான விஷயம் தான். அது எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு பர்சன் தான். பட் நம்ம வந்து மெஜாரிட்டி சில பேருக்கு நடக்கலாம், அவரோட லைஃப்பில் வந்து அவர் சொல்கிற மாதிரி எனக்கு அப்படி நடந்திருக்குங்க, அதை தான் நான் மூவி எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி நடக்கலாம். பட் அட் த சேம் டைம் இதை வந்து யதார்த்தத்தில் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு மூவி எடுத்துப்போம், ஜிவிஎம்மோட மூவியோ இல்லை நிறையா மூவிஸ் வந்து அப்படி எடுக்கப்படுது இல்லை, நம்ம ரெமோ படம் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஒரு ஒன் சைடாக ஒரு ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணிப்பார். அதை நான் தைரியமாக போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நம்ம படத்தில் ரெமோவில் எஸ்கே போகிற மாதிரி ரியாலிட்டியில் நடந்தால் எப்படி இருக்கும், அதை நம்ம ரசித்து பார்க்குறோம். அந்த பொண்ணோட பர்த்டேக்கு வந்து அவர் பயங்கரமாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டேட்டஸ்லலாம் கூட வைக்கிறோம். வேறு யாருக்காவது பர்த்டேனா கூட அந்த பிஜிஎம் எல்லாமே நம்ம அதெல்லாம் ஓகே சினிமாஸ் பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அது ரியாலிட்டியில் யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு பர்சனுக்கு வந்து அவங்க ஹாப்பியாக ஒரு லைஃப்பை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறப்ப, ஏதோ ஒரு பர்சன் ரோட்டில் போகிறவங்களோ இல்லை அவங்கள பார்த்து பிடிச்சி போனவங்களோ, அவங்க எந்த ஒரு பர்சனாகலாம் இருக்கலாம், ஸ்கூல் மேட்டாக இருக்கலாம், காலேஜ் மேட்டாக இருக்கலாம், இல்லை அவங்கள வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து அட்மையர் ஆகி இந்த ஒரு பர்சன் வந்து நம்ம லைஃப் பார்ட்னராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைம் அவங்க சூஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல அந்த ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுது இல்லை ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்கிற டைமில் போய் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம தமிழ் சினிமாவில் காமிச்சிருப்பாங்க. அதை நம்மளே ரசித்து பார்த்துருப்போம், ஸ்டேட்டஸில் ஸ்டோரியிலலாம் கூட போட்டிருப்போம். ஆனால் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது யோசிச்சு பாருங்கள், இது ரியாலிட்டியில் நடந்தால் எப்படி இருக்கும், இல்லை உங்களோட ஒரு ஓன் லைஃப்லேயே நடந்தால் எப்படி இருக்கும், இல்லை அந்த மாதிரி பண்ணுற சில பசங்களோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அக்காக்கோ தங்கச்சிக்கோ அந்த மாதிரி இன்னொரு பர்சன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா அதுக்கான பதில் வந்து அது எப்படி அப்படி நடக்கலாம் அப்படின்னு வரை கேட்போம். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னா அதை வந்து அப்படிலாம் நடக்கிறத வந்து விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் எல்லாரோட மனசுலையுமே கண்டிப்பாக அப்படி இருக்கும். ஆனால் அதை வந்து வேற ஒரு பர்சனுக்கு பண்ணுறதுல வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் டக்குன்னு அதை வந்து ஸ்டாக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம சினிமாலையுமே அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அதை வந்து ஹீரோ வந்து அப்படி போய் பண்ணுவாங்க, ஏன்னா வில்லன் போய் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, ஹீரோ தான் வந்து போயிட்டு அந்த மாதிரி பண்ணுறது. நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிரும், ஃபைனலி வந்து அந்த மேரேஜ் நின்று போய் எப்படி ஹீரோயின் சேர்றாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அப்போ ரியாலிட்டிலையும் சில பேர் நம்ம அதை பார்த்து வளரும்போது இப்படி நடக்குமோ ரியாலிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம். அந்த ஒரு பர்சனை போய் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவங்க நோன்னு சொன்னதுக்கப்புறமும் திருப்பி போய் எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டாக அப்படின்னா
அது வந்து ஒரு ரைட் திங் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு டிக்னிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்ல. அது எந்த இடத்துல வந்து நம்ம விட்டு கொடுத்துடலாம். இது பொண்ணு பண்ணாலும் சரி, பையன் பண்ணாலும் சரி. நான் வந்து பையங்களை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். இல்லை ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குங்கும்போது, இல்லை அது எப்படி உனக்கு பிடிக்கலாம், எனக்கு வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறதும் வந்து ஒரு ராங்கான திங் தானே. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து மெஜாரிட்டி அப்படி காட்டுறது கிடையாது. மெஜாரிட்டி அதை வந்து ஆப்போசிட்டாக தான் காட்டுறாங்கங்கும்போது, அதனால் அப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது எனக்கு ரீசெண்ட் டேஸாக இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஸ்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயந்தான். அது பொண்ணு பண்ணாலும் சரி, பையன் பண்ணாலும் சரி. அதை நம்ம வந்து காமிச்சு அதை வந்து ஹீரோ போய் பண்ணுறதுனால அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ரைட் திங் அப்படிங்கிறது கிடையாது. அதை ஃபேஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மென்டலி அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தை எடுத்துப்பாங்க. உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ரைட் திங் இல்லை அப்படிங்கும்போது அது எந்த இடத்துல போய் சொல்லலாம், அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களா, அது எல்லாமே வந்து அந்த ஒரு ஆப்போசிட் பர்சன் எப்படி யோசிப்பாங்கங்கிறத வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுன்ட்டு போய் நம்ம பட்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து நோன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஒரு பர்சன் நீங்கள் கிடையாது. அது அவங்க என்ன ஒரு டெசிஷன் அவங்க எடுத்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கும்போது தான் நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து அவங்கக்கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதே நீங்கள் கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதே நம்ம தமிழ் சினிமாவில் இன்னொரு படமும் இருக்கும், வேதாளம் அப்படின்னு சொல்லி அஜித்தோட ஒரு படத்தில் ஒரு இன்பிட்வீனில் ஒரு சீன் வரும். அதில் வந்து அஜித்தோட தங்கச்சி லக்ஷ்மி மேனனை வந்து அந்த ஒரு பர்சன் வந்து ஸ்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க, பின்னாடி அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்போ அஜித் வந்து நிறுத்தி இன்பிட்வீனில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா போய் சொல்லுங்கள், அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் அதுக்கப்புறமா யோசிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க நோன்னு சொல்லிட்டாங்கன்னா வேண்டாம், விட்டுருங்க, அவங்க நிம்மதியாக போகட்டும், ஸ்கூலுக்கு போட்டும், காலேஜுக்கு போட்டும், வேலைக்கு போட்டும். அந்த மாதிரி அஜித் வந்து ஒரு விஷயத்தை அந்த மூவியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அதை கூட நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்காமல் மற்ற விஷயங்களை வந்து மேஜர் அந்த மாதிரி எடுத்துக்கிற சில பேர் இருக்காங்க. அது பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், அது எடுக்கிற சில பர்சன்ஸ் எனக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் அதை அப்படி எடுத்துக்காமல் நான் திருப்பி வந்து ஸ்டாக் பண்ணுவேன், கன்வின்ஸ் நீங்கள் ஆயிடுவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறது வந்து ஒரு ரைட் திங் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்களாக இருக்கீங்க, இல்லை உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற உங்கள் பிரதர்ஸ் இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ் யாராவது அப்படி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி பேசுங்க, இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தவங்க நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க ஃபஸ்ட்டு. அதை விட்டுட்டு அவங்களை எப்படியும் கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயிசம் பண்ணுறங்கிற பேரில் வந்து திருப்பி போய் டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து ஒரு ரைட் திங் கிடையாது. உங்களோட சக்ஸஸை வந்து நீங்கள் இது பண்ண ஆரம்பிங்க, அட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. மேபி ஃப்யூச்சரில் அவங்களுக்கே கூட உங்களை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இதை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே வந்து புக்ஸ் பற்றியுமே இல்லை மோட்டிவேட்டிங்காக இன்ஸ்பைரிங்காக நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், பிஸ்னஸ் டாக்ஸ் ஆகட்டும், ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரிலாம் பேசுறதையும் தாண்டி நம்ம சோஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.